அதாவது ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு ஒரு மிட்டாய் இருக்கும்ல, நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா வாயில் எங்கிட்டு இங்கிட்டு ஒட்டி இழுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கிட்டும் இங்கிட்டுமா. அந்த ஜவ்வு மிட்டாய் அப்படிங்கிறத ஒரு சீரியலாக கன்வெர்ட் பண்ணோன்னா அது மகாநதி அப்படின்னு மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையில் எதுவுமே கிடையாது. இப்போ ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயங்கள், சிம்பிளாக எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட சீரியல் எடுக்கிறோம் பாஸ். அது சினிமா கிடையாது. சினிமானா 2.5 மணி நேரத்தை முடிஞ்சிடும். சீரியல்னால் ரொம்ப நாள் எடுத்து போடும். மற்றவங்களாச்சும் பரவாயில்ல, ஏகப்பட்ட கதைக்களம் வச்சு எல்லா கதைக்களத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. இப்போ நீங்கள் ஐயனார் துணை எடுத்துட்டீங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, சிறகடி காசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மல்டிபிள் கதைக்களங்கள் இருந்தாலும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த பாக்யலட்சுமியில் எல்லா கதைக்களத்தையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது 1400 1500 எபிசோடு கிட்ட போகுது. அதனால ஓகே. ஆனால் அந்த மகாநதியில் அப்படி அத்தனை எபிசோடு போகாட்டியும் கூட பாதியிலே சகோதரிகளின் கதைங்கிறத ஒத்த ஜோடியோட கதையாக மாற்றியாச்சு. அந்த ஜோடியும் பாதி நேரத்தை உருப்படியாக இருக்க விடுறதில்ல. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட பார்த்துக்க விடுறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோவில் இப்போ அங்கே பசுபதி பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெண்ணிலா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா காவேரியும் விஜயும் ஒன்னா நின்று வெளில நின்று பேசிட்டு இருக்காங்களாம், பேக்குங்களாட்டம். அதுங்க பேக்குங்களாட்டம் பேசிட்டு அவர் கிளம்ப போறாங்கிறத இந்த குமரனோட அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க யாரான்னு பார்த்தா குழு வீட்டுக்குள்ள ஓடி வந்தோன்னே, ஏய் சாரதா இங்கே வா, ஒரு பையன் நின்று பேசிக்கிட்டு தான் உள்ளே ஓடிட்டானோடனே அவங்க உள்ளே போய் தேடுறாங்க. தேடி இப்போ சந்தேகம் வேற வந்துடுச்சு சாரதாக்கு. ஸோ ரூம்குள்ளெல்லாம் போய் பாத்ரூம்குள்ளெல்லாம் தேடி பார்த்தாலும் இவர் எங்கேயோ ஏறி குதிச்சு போயிட்டார். ஏறி குதிச்சு போனதுனால என்னாச்சுன்னா அது பேயா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எங்கேருந்தோ தப்பிச்சு நான் உள்ளார வந்துட்டேன் திருப்பி அப்படின்னு சட்டையெல்லாம் மாற்றி உள்ளார வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா தான் அவர் கையிலையும் அவருக்கு அம்மா போட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ அவங்க அப்படியே இப்போ அவரை கவனிச்சிக்கணும். அவரை கவனிச்சிக்க யாரும் இல்லை. அதுக்குள்ளார இவங்களுக்கு சரியாயிடுச்சு, உங்களை வீட்டுக்கு விட்டு தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் எப்படி அவங்க போய் சொல்லி அங்கே போவாங்க அப்படி இந்த காதல் கதையை வச்சே கொண்டு போயிடலாம். அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த கதை போகிற போக்கையும் பற்றி, இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற சீரியல்களில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எந்த சீரியல் இதோட பெட்டராக இருக்குன்னு தோணுது, அதே மாதிரி எதை நீங்கள் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.